அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், travel arrangements, 24 hours security, 24 hours power backup generator, indoor games, entertainment programs. இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ட்ரெடிஷனல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீவத்சம் பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நாளா தெரியும். Srivathsam, it's a paradise on earth. அதோட கனெக்ஷன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன், இன்ஃபார்மல் டிஸ்கஷன். ஸோ நம்ம மிஸ்டர் சீதாராமன் சார்ட்டேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். சார், இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ரெசிடென்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு வில்லேஜ் சைடில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணித்து? அதோட மோட்டிவேஷன் என்ன? தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. ஒரு இன்டகிரேட்டட் கொஷின். சீனியர் லிவிங் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்த உடனேயே முதல்ல இயல்பாக மனசுக்கு வந்தது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடைக்கணும். அந்த கம்யூனிட்டிக்கு முதல்ல நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் வாட்டர், ஏர், வென்டிலேஷன், இது மூணு அபெண்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்படி யோசிக்கும் பொழுது அதில் இன்பில்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து வில்லேஜ் நோக்கி போகிற ஒரு எண்ணம் தானாகவே வந்தது. இப்போது ஈவன் கும்பகோணம் சென்னையோட, பெங்களூரோட, டெல்லியோட, மும்பையோட கம்பேர் பண்ணும்போது கும்பகோணம் அவ்வளோ பெரிய அளவில் பொல்யூட் ஆகலை. பட் ஸ்டில் வேறு சில பிரச்சனைகள் கும்பகோணத்தில் உண்டு. இட நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி, சாலை பற்றாக்குறை, இது மாதிரிலாம் கும்பகோணத்துக்குள்ளே ஒரு 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ எடுத்து பண்ணினோம்னாக்க வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் அப்படின்னு இதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த சிந்தனையும் கூட போச்சு. அப்போது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி, கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா என்ன விதமான சவால்கள் ஏற்படும், அந்த சவால்களை நம்ம வேறு எப்படி காம்பன்சேட் பண்ணி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கிளை சிந்தனை வந்தது. ஸோ கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளினோடனே இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஈஸியாக கிடைக்கிது. எந்த டைரெக்ஷனில் 3 பக்கம் கும்பகோணத்தை மையமாக வச்சு ஒரு 10 கிலோமீட்டர் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் அதுலேயும் சில ப்ராக்சிமிட்டிஸ் நம்ம நுட்பமான தளங்களில் பார்க்க வேண்டியது. எப்படி இருந்ததுன்னா அப்ரோச்சபிள், மோட்டாரபிள் ரோட்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டி, டெம்பிள்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாத்தையும் அப்படி யோசித்து பார்க்கும்பொழுது இந்த ப்ராக்சிமிட்டி டுவர்ட்ஸ் ஈஸ்ட், கும்பகோணத்துலேருந்து கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துலேருந்து, ஆதி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு கும்பகோணத்துக்கு கிழக்கு பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அது நம்ம ஆன்மீக ரீதியான விளக்கமாக, அறிவியல் ரீதியான விளக்கமாக நம்ம தெரியாது. பொதுவாகவே டெல்டாவினுடைய ரிச்னஸ் அப்படிங்கிறது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இட் பிட்வீன் திருக்காட்டுப்பள்ளி டு குத்தாலம். திருக்காட்டுப்பள்ளியில் ஆரம்பித்து குத்தாலம் வரைக்கும் அந்த டெல்டா பகுதியினுடைய ரிச்னஸை நம்ம நேச்சுரலாக பார்க்க முடியாது. அப்போது உடனே நேச்சுரல் ஃப்ளட் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தால் அந்த மாதிரி டைமில் எக்ஸ்ட்ரீமிசம் போகும்போது எந்த லொக்கேஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்ததோட இல்லாமல் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பண்ணும்பொழுது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடச்சிடுறது. மார்க்கெட்டபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் திஸ் ப்ராஜெக்ட் டு எ எலைட் க்ரௌட். ஸோ அதனால் பேசிக்கலாக அதை புரிஞ்சுட்டுருவாங்க. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்டன்ஸே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் we can reach to கும்பகோணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் மார்க்கெட்டபிலிட்டி will not be a question. ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி இடம் பூர்த்தி பண்ணியாச்சு. இந்த இடத்த வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சப்போர்ட்டிங் சிஸ்டம், இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் தேவை. இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஈஸி எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்களை ஒரு விளம்பரம் போட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துடலாம்.
ஒரு கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் பண்ணும்பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களுக்கு ஒரு விளம்பரம் போட்டால் எங்கள் ஒரு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து வேணாலும் ஆளை கொண்டு வந்து வச்சு ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் நடத்திட்டு போயிடலாம். அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு இங்கே ரூரல் ஏரியாவில் உள்ளவாலேயே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட்லங்கிறது இதில் நல்லா தெரியுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். மிஸ்டர் ரவி, நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே இருக்கேள், அம்மாவையும் கூட்டின்னு வந்து இங்கே இருக்கேள். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் லைஃப் இன் ஸ்ரீவத்சம்? தேங்க்யூ. நான் வந்து இங்கே வந்து ஒரு 8-9 மாதம் ஆச்சு. இங்கே வாங்கினது நான் வந்து ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டேன். பட் ஆனால் ஷிஃப்ட் பண்ணல, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஷிஃப்ட் பண்ணல. பட் இங்கே வந்து ஒரு 2 தடவை 3 தடவை வந்து டெம்பரரியாக இருந்துட்டு போயிருக்கேன். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் தெரியும். இங்கே வந்த பிறகு தான் யூ கேன் ஃபீல் தி டிஃபரன்ஸ். See, you can get a peaceful mind, and most probably you will be happy to stay here. அப்படின்ற ஒரு இது வருது. ஏன்னா அஃப்கோர்ஸ் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். அது இட் இஸ் திஸ் மே பி பீஸ்ஃபுல் ஃபார் யூ, மே நாட் பி பீஸ்ஃபுல் ஃபார் சம் அதர். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்ங்கிறது வந்து many factors are there, but on the many factors la I can group as 2 groups. One is physical and other one is mental. Physical factors na like timely food, taking care of maintenance, on beck and call doctor, on housekeeping. In the routine aspects ellathiyum if it is taken care of at old age, this is very difficult to manage. So all these things are taken care of in Srivathsam in the best manner possible. And second aspect is mental. Mental is because of all these activities, you get a sense of belonging. Yes, I belong to this community. அப்படின்னு ஒரு sense of belonging வருது. அந்த belongingல இருக்கிறப்போ you feel that you are amongst your own people. You are not among strangers and you are not among people who are strangers to you. அந்த மாதிரி இல்லாமல் you are part of the belonging to that group. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. And both these things make a house as a home sweet home. That is why I am here. I am continuing to live here, and probably maybe for the future years. So you are very happy after coming here to Yes, Srivathsam. yes. You feel it is your home. Happy and peaceful. Very good. சார் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார், விமன் எம்பவர்மெண்ட். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் மூலிமா, ஸ்ரீவத்சம் மூலிமா, இன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் திஸ் வில்லேஜ் ஏரியா. ஸோ டிவிகே சார், உங்கள் ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? Do you see it because you belong to Thiruvadumarudhu? You are coming from Thiruvadumarudhu, so you will be able to give us more points on this. Thank you, ma. See, இந்த ஸ்ரீவத்சம் ப்ராஜெக்ட் இந்த கல்யாணபுரம்ங்கிற இடத்துல வந்து, கல்யாணபுரம் earlier it was totally underdeveloped village, completely underdeveloped village. முன்னாடிலாம் நீங்கள், நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்தவங்க, இங்கே திருவண்ணாமலை ஸ்கூல்லேயே படித்து இங்கே இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துலேருந்தே ஆற்றுல இருக்க லேடிஸ் எல்லாம் ஒன்று மாட்டுக்கோட்டையில் வேலை செஞ்சிட்ருப்பா, சமையல் பண்ணிகிட்ருப்பா, இல்லை தோட்டத்துக்கு போய்ட்டு சுள்ளி பொறிக்கணும் வந்து அடுப்பு கொளுத்துறதுக்கு பார்த்துட்டுருப்பா. பாவர்ட்டி ரொம்ப அதிகம். ஆக்சுவலி இங்கே ஸ்ரீவத்சம் இங்கே வந்ததுக்கப்புறம் we can see miraculous change in those people. நான் பேசிகிட்டு இருந்தேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே கவுன்சிலராக இருக்கார், அவர் அழைச்சின்னு வந்தேன் இங்கே. அவர் வந்து பார்த்தபோது, யோ என்னையா பண்ணீங்க, இந்த பொண்ணுங்கள்லாம் அங்கே இங்கே எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ பாரு ஒவ்வொன்றும் க்ளீனாக யூனிஃபார்ம் போட்டுட்டு நீட்டாக என்ன டிசிப்ளின்டாக அழகாக வேலை செய்கிறது, எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறது, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப புண்ணியம்பா அப்படின்னாரு. 100 பேர், சும்மா இல்லை 100 பேர் வேலை செய்கிறாங்க லேடிஸு, இன் அண்ட் அரவுண்ட் ஸ்ரீவத்சமில் இருக்கவங்க அத்தனை பேர் இங்கே வந்து மெயின்லி ட்ரைனிங். ஸ்ரீவத்சமில் ஒவ்வொருத்தருக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்து டிசிப்ளின்டாக அண்ட் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும். நீங்கள் பார்த்துருப்பில்ல, கேன்டீன்லாம் போகும்போது எல்லோரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளோ ஆசையாக, நம்ம அதை பார்த்தாலே வந்து திரும்ப வரணும், திரும்ப கேன்டீனில் சாப்பிட்ணும், அவ்வளோ ஆசை வரும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸுக்கு வரவங்களும்
அவ்வளோ ஆசையாக நம்ம எல்லாட்டையும் பேசிட்டு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்துட்டு நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாமல் எல்லாமே அவங்களே செஞ்சுட்டு அந்த ட்ரைனிங், டிசிப்ளின், கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லை, லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தம். இப்போ இது சுற்றி இருக்கிறவாள்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் இங்கே இருக்குது, 200 வீடு இருக்குது, பூஜை பணஸ்காலம் நிறையா பண்ணுறா, 2 கோவில் இருக்குது, எல்லாம் வயசானவாளாக நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்காக ஒரு பூக்கடை திறக்கலாம், ஒரு காய்கறி கடை திறக்கலாம், காய்கறி அவங்களே கொண்டு வராங்க, பக்கத்தில் இருக்கவங்க மாடு கறந்து ஃப்ரெஷ்ஷாக பால் கொண்டு வந்து தரலாம். இது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது வந்ததுனால நமக்கு உள்ள ஒருத்தர் வந்து ஒரு டெய்லரே வந்திருக்கார், உள்ள அயன் பண்ணுறவர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா பிளென்டி. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பீப்புள் ஆர் ஹாப்பி. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருந்தவங்கலாம் இப்போ 3 வேளை வீட்டில் நல்லா சாப்பிட முடியுது, குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க முடியுது. ஸோ overall the area is completely developed because of Srivathsam. There is no doubt about it at all. In a nutshell, Srivathsam has brought smile on everybody's face. Of course. Okay, good. Sampath, இவரோட இதுபடி பார்த்தா இவரோட ஒரு பாயிண்ட் எப்படி தோன்றதுன்னா, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் அண்ட் அரவுண்ட் ஸ்ரீவத்சம் இஸ் கெய்னிங் ஸ்பீட். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்? டாக்டர் டிவிகே பாயிண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால், இட் வில் பி லைக் ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ப்ரெசன்ட் சினாரியோ. ஓகே, பட் சீதாராமன் சார் சொன்ன மாதிரி வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் அர்பனைசேஷன், ஓகே, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து there is a possibility that it could stop migration to urban centers because it provides opportunities in different skill sets. ஒன்று வந்து நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட்டு இதெல்லாம் பேசணும். பட் தென் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் என்ன ஆகிடுறது, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் மேசன்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், other skilled carpenters, all these people in and around this area are getting job opportunities. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே 200 அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து I think they have done woodwork. Okay, that itself is a huge project for carpenters. Okay, so carpenters would have otherwise gone looking for jobs in urban centers like Bangalore or Chennai, like to live in their own place. Okay, ultimately going to urban centers is not a solution to many of these people, because இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் லேண்டு கிண்டெல்லாம் கூட வச்சுட்டுருக்காங்க. ஓகே, கொஞ்சம் விவசாயமும் பண்ணுறாங்க சைடில். ஸோ இப்போ ஊரை விட்டு போயிட்டா அவங்களுக்கு வந்து இட் கிரியேட்ஸ் தட் ப்ராப்ளம். ப்ளஸ் இது என்னென்னா, இட் ஆட்ஸ் அ லாட் டு தி economic dimension of this area. Okay, so I think in the மாதிரி projects, once it starts happening, more such projects, they need to consider this in terms of providing opportunities across the board. Okay, இப்போ வந்து சார் சம்பத் சார் சொன்ன மாதிரி கார்பெண்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறா இல்லையா? இப்போது வந்து இன்னொரு கொஸ்டின் மார்க் இருக்கும், ரூரல் ஏரியாஸில் என்ஜினியர்ஸ் நன்னா இருக்க மாட்டா, கார்பெண்டர்ஸ் நன்னா கிடைக்க மாட்டா அப்படின்னு. பட் யூ ஹேவ் டன் எவ்ரி திங் வித் தி லோக்கல் பீப்புள். ஸோ ஆஸ் அன் என்ஜினியர், சுவாமிநாதன் சார், யூ டெல் அஸ் அபவுட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ரீவத்சம். நீங்கள் கௌஸ்துபமும் போய் பார்த்தேன், அதுலேயும் வந்து நீங்கள் கேட்டதுக்கு ஒரு நேரடி பதில். ரூரல் ஏரியாஸில் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, எந்த துறையிலையுமே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறது ஒரு மித். கரெக்ட். இது எப்போ டெவலப் ஆச்சுன்னு தெரியல. யூஸ்வலாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இப்படி ஒரு எண்ணம் பொதுவாகவே இருந்துருக்கு. இங்கே சைட் விசிட்டுக்கு வரக்கூடிய பல கிளைண்ட்ஸை என்கிட்ட நேரடியாக என்கிட்ட சொல்லியே நான் பார்த்துருக்கேன். என்னமோ நினச்சின்னு வந்தோம் அங்கேருந்து இந்த ப்ராஜெக்டை நினச்சிட்டு, யாரோ ப்ரொமோட் பண்ணுறா என்னமோ நினச்சின்னு வந்திருக்கோம், பட் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுறது இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அது ஒரு மித். அங்கே நீங்கள் ஆர்ஓடின்னு ஒரு டெர்மினாலஜியே உண்டு ப்ரொஃபஷனல்ஸ் பேசும்போது. அதாவது தமிழ்நாட்டில் சென்னை தான் த டாப்பஸ்ட் சிட்டி, சென்னை வர்சஸ் ஆர்ஓடிஎன் அப்படிம்பாங்க. அதாவது ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்ஓடிஎன், சென்னையை தவிர மற்றதெல்லாம் ஒரு கேட்டகரி அப்படிங்கிற அது ஒரு மித்தாலஜி. ஆக்சுவலாக சென்னையை போய் என்ரிச் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்ஓடிஎன்லேருந்து போகிற மக்கள் தான். ஸோ அந்த மக்களில் சில பேரை அஃப்கோர்ஸ் சென்னை மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸுக்கு எக்ஸ்போஷர் கூட.
இந்த ஏரியாவிலேருந்து சென்னையில் போய் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தர் திருப்பி இந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்து இங்கே எம்ப்ளாய் பண்ணி அவர் மூலயமா இன்னும் ஒரு 4-5 இன்ஜினியர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து. So you are bringing back the skills. Yes, not only அந்த ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, இங்கேருந்து போன expertised people like you. So in both way we are bringing back to the root. So as an engineer, Swaminathan sir, because you have bought a flat in Kaustubam as well as you have got one here, you have been living in Srivathsam. So what is your opinion as an engineer about the infrastructure of both the buildings as such? Thank you, Vasanthi. இது வந்து அவர் சொன்ன மாதிரி ஏதோ நினச்சின்னு வந்தோம்னு தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏதோ நினச்சின்னு தான் வந்தேன் இங்கே ஃபஸ்ட்டு 2018. ஏன்னா சீனியர் சிட்டிசன்னா உடனே ஓல்டேஜ் ஹோம்லாம் நமக்கு எல்லோரும் தாத்தா பாட்டிலாம் குச்சி வச்சு நடந்துட்டு இருப்பாங்க, அப்படி தான் திங்கிங். அண்ட் இந்த இடத்துல இது எனக்கு என்னோடய சொந்த ஊர் கோனேரிராஜபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள்லாம் இங்கே அடிக்கடி வந்த இடம், தெரிஞ்ச இடம். இந்த இடத்துல எப்படி இவங்க இது மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்க முடியும்னு ஒரு 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 ஏதோ நினச்சின்னு வந்தோம் இங்கே. ஸோ முன்னாடி இதுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் ஜென்ரலி நானி அதுதான் ஒரு ஸ்டாண்டர்டு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தபோது இதுக்குள்ளே நுழைஞ்ச போது டெஃபினெட்லி இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர். ஒரு பிரமிப்பாக தான் இருந்தது. அப்போ வந்து 2018 செப்டம்பர் 9 நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது இந்த பக்கம் வரும்போது இது மாதிரி ஒரு இடம், இந்த இடத்துல கல்யாணபுரம் ரூரல் ஏரியாவில் இதுமாரி கட்ட முடியுமா? ஃப்ரம் த என்ஜின் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டு என்ன அட்ராக்ட் பண்ணுது என்னென்னா த ஏரினஸ், த விஸ்தாரம், வெளிச்சம், ஃப்ரீடம் டு மூவ் அரவுண்ட். அண்ட் எல்லா இடத்துலையும் வந்து எல்லாமே ஒரு வெளிச்சமாகவும் ஒரு ஒருத்தருக்கு நெருக்கடி இல்லாமல் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி பிளாகை பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நிறையா ஓப்பன் டு ஸ்கை, இதில் அது நிறைய இடத்துல இருக்குது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லலாம் ஓப்பன் டு ஸ்கை நிறைய இடத்துல இருக்குது. அதை வந்து லாட் ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ், நாட் ஓன்லி ஒன். அது அவரே சொல்லியிருக்காரு, ஓப்பன் டு ஸ்கை கொடுத்தனா தே ஆர் லூசிங் ஸ்பேஸ். அந்த இடத்த எல்லாத்தையும் கலெக்டிவாக ஒரு பெரிய பிளாக்கே போட்டிருக்கலாம் அவங்க. அது இல்லாமல் இட்ஸ் எ காம்ப்ரமைஸ் ஆன் தெம், இட் இஸ் எ பெனிஃபிட் ஃபார் அஸ். நம்மளோட நலத்துக்காக பண்ணுறாங்க. அது அந்த ஓப்பன் டு ஸ்கை ரியலி கிவ்ஸ் அ பிக் திங் ஃபீலிங். வெளிச்சம், காற்று, அது இருக்கும்போதே மனசில் ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே வருது. அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல இது மாதிரி பார்க்கும்போது தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இங்கே இருக்கிறவாள்லாம் எப்படி இருப்பாங்க? அது அடுத்த கொஸ்டின். சரி, எல்லாருமே ஒரு மாதிரி டிப்ரெஸிங்காக இருந்து கஷ்டப்பட்டு ஹெல்த்து இதுவாக இருந்துன்னா எப்படி இருக்கும்? இங்கே இருக்க முடியுமா நம்மளால்? ஏன்னா நமக்கு வந்து கோனேரிராஜபுரத்துலேயும் வீடு இருக்குது, சென்னையிலையும் வீடு இருக்கும்போது இது எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப்லாம் பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தா நிறைய ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் போயிருந்தது. பக்தி ஒரு பக்கம், நாடகம் ஒரு பக்கம், மியூசிக் ஒரு பக்கம், லைட் மியூசிக் ஒரு பக்கம். எவ்ரிதிங் இஸ் கவர்ட் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ் டு ஓல்டு பீப்புள். ஸோ நீங்கள் எதுலையாவது ஒன்றில் பூந்துங்க. உங்களுக்கு எதில் உங்களுக்கு பக்தி தான் இருக்கணும், கோயிலில் போய் இருக்கணும்னா அது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு வாக்கிங் தான் பண்ணணும்னா அதில் இருக்கலாம். இப்போ ரவிலாம் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்னா அதில் இருக்கலாம். ஒன்ஸ் அகேன் நீங்கள் வந்து இன்டர்னலாக நமக்கு இன்ஹவுஸ் ப்ரோக்ராம்ஸ் சொன்னேன். இப்போது you 3 are very much interested in photography and you are a well-known internationally acclaimed photographer. So நீங்கள் சம்பத், ரவி, டிவிகே சார் எல்லாருமே வந்து you are interested in photography. So how that caters to your interest? ஸ்ரீவத்சமத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் how beneficial it is for your interest? For a photographer, for a nature lover, ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று வாட்டர் பாடி, க்ரீனரி, ரெண்டும் இங்கே சுற்றி இருக்குது. வாட்டர் பாடி இஸ் ஆல்வேஸ் ஃபுல். இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரை ஏரியாவே இல்லை, ஆல்வேஸ் வாட்டர் பாடிஸ் ஃபுல். when the water bodies are full, greeneries are around, naturally எங்களோட லைக்கிங் சப்ஜெக்ட்ஸ் நேச்சுரலாக கிடைக்கும் இங்கே. அதனால் எங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் இஸ் எங்களை இட் கீப்ஸ் அஸ் ஆக்குபைட் ஆல் த டைம். பீஸ்ஃபுல்லாகவும் ஃபோட்டோகிராஃபிக்கலி நிறைய பிக்சர்ஸ் எடுத்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பீப்புள் என்னோட அஃப்கோர்ஸ் கொரோனா வாஸ் அ பிக் திங், அதனால் யாராலையும் வர முடியல. எங்கள் ஃபோட்டோகிராஃபி கிளப்லேருந்து தே ஆர் வெயிட்டிங் டு கம் ஹியர். அந்த மழையெல்லாம் முடியட்டும் வர சொல்லியிருக்காங்க அவங்கள. தேர் ஆல் வாண்டிங் டு கம் ஹியர், கோ அரவுண்ட் த பிளேஸ். ஸோ இந்த படம் நிச்சயமாக இந்த இடம் அட்ராக்ட் தான் பண்ணுறது எல்லாரையும். அதில் நோ டவுட் அபவுட் இட். சீதாராமன் சார், கம்மிங் டு கௌஸ்துபம், இப்போது Srivathsam 1 வந்து it has become very famous. Now it is in high demand. We have to say close the door and we are not entertaining any more buyers-ங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். இப்போது கௌஸ்துவம் இதே மாதிரியா இல்லை இதை விட இன்னும் அதில் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்களா? எப்படி, வாட் இஸ் த கம்பேரிசன் ஆஸ் கம்பேரிங் ஆஸ்பெக்ட்ஸ் இன் தீஸ் டூ?
இது நல்ல கொஷின், அதே சமயத்தில் ஒரு டிஃபிகல்ட்டான கொஷினும் கூட. அதனால தான் கேட்டேன். ஏன் அப்படின்னா ஸ்ரீவத்சம் ஒரு இது காமிக்காத டைமென்ஷனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு 360 டிகிரியில் எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இப்போ இதனுடைய ஃபேஸ் 2 அல்லது இதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணும் பொழுது இதில் உள்ளதான் அதுவா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்னதாக ஒரு அயற்சி வரும். அதனால் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சில அடிஷன்ஸ் இருக்குமே தவிர ஸ்ரீவத்சத்தை மிஞ்ச முடியுமா அப்படிங்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்ல முடியும். இல்லை, அது என்ன 1 or 2 ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். அப்போ அந்த ஸ்ரீவத்சத்தை மிஞ்ச முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த கேள்விக்கு அப்போ ஸ்ரீவத்சத்தில் என்னென்ன இருக்குன்னு ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கௌஸ்துபத்தில் என்ன ஃபெசிலிட்டிஸ் ஆடப் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். நம்ம கான்வர்சேஷன் பிகினிங்கில் வந்து ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டி, லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக சில ஆஸ்பெக்ட்ஸு இதெல்லாம் திங்க் பண்ணும்பொழுதே கூட இன்னொரு விஷயமும் எனக்கு தோணித்து. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் பேசிக்கலாக ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் ஹெரிட்டேஜ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு. ஸோ இந்த வேகமாக பறந்து போயின்னு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் என்னதான் நம்ம ரூட்டோட ஜாயிண்டாகி சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும், அங்கொன்றும் இங்கொன்றும் சில நிகழ்ச்சிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழலை நான் உணர்ந்தேன். இப்போ நம்ம இந்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிட்டியில் அந்த கல்ச்சர் வந்து திரும்ப அப்படி பூமாய் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு தாட் இருந்தது. அதை வந்து இந்த ஒட்டுமொத்த டிசைன்ஸில் கொண்டு போய் அந்த தாட்டை வந்து அப்படி இன்விசிபிளாக கலக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் அது கலந்தது. அந்த விதைக்குள்ளேயே அது இருந்தது. அது நன்னா அப்படி முளைச்சி அப்படி ஜம்முன்னு இப்போது பீப்புள் ஆர் டாக்கிங். நீங்கள் ஒரு கம்யூனிட்டி, 2 கோவில், இந்த கோவில்களில் பொதுவாக சிவன் கோயிலில் என்னெல்லாம் நடக்கும், பெருமாள் கோயிலில் என்னெல்லாம் நடக்கும், ஒரு வருஷம் பூரா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன் ஜென்ரல் ரேண்டமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தைப்பூசம் திடீர்னு திருவிடமருதூரில் ஒரு பெரிய விழா இருக்கும், வேடுபரி உற்சவம் இதில் ஒரு பெரிய திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்பெஷலாக இந்த நம்முடைய பண்டிகைகளுடைய தாக்கம் இருக்கும். அது எல்லா பண்டிகைகளுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடமா ஸ்ரீவத்சம் அமைஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு அந்த கல்ச்சுரல் பெண்ட் ஆஃப் மைண்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சமாக இருக்கா அதிகமாக இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ணலையா, இதெல்லாம் தாண்டி எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோன்னா அது அப்படி ஜம்முன்னு முகிழ்ந்து எழுந்து வெளியில் வந்துடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ரீவத்சத்தில் பார்க்குறோம். இது வந்து ஒரு அடிஷ்னல் ஹாப்பினஸையும் ஒரு பெரும் உற்சாகத்தையும் மேற்கொண்டு உள்ள வாழ்க்கை இன்னும் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கிறத கண்கூட பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பிரிம்மிங் சொசைட்டியை கம்பீட் பண்ணுற மாதிரி இன்னொரு சொசைட்டி வரணும் அப்படின்னாக்க முதல்ல இந்த லெவலுக்கு முதல்ல அது வரணும். அதுக்கப்புறம் இதை மிஞ்சறதுக்கு ஏதாவது 1-2 இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கு தான். அதனால் அடிஷ்னலாக சரி அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த 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 கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்ச்சரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அடிஷ்னலாக 2-3 விஷயங்களை அங்கே நம்ம சேர்க்குறோம். அது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் டெம்பிள்ஸ் வர போகிறது. இப்போ வெளியிலேருந்து ரிசோர்ஸஸ் எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பசும்பால், காய்கறிகள் இதெல்லாம் சுற்றிலும் இது பண்ணுறோம். இப்போ இதை போல் 2 பங்கு சொசைட்டி அது பெருசாக டெவலப் ஆக போகிறது. இப்போ அஃப்கோர்ஸ் த நம்பர் ஆஃப் பர்சன் சார், அப்போது ஒரு சில விஷயங்களை நாமளே ஏன் உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் ஒரு கோசாலை 2 in 1, ஒன்று ரிலீஜியஸ் பர்பஸ், இன்னொன்று வந்து அந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வளர்க்குற பசு அதுக்கு ஃபீட் இப்போ நீங்கள் சார் சொல்கிற மாதிரி சார் வந்து ஹீஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் கிரியேட்டிங் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது அர்பனைசேஷனுக்கு எதிரான ஒரு சிந்தனை அப்படி கூட சொல்லலாம். அர்பனைசேஷன் வந்து ஹியூமன் வேல்யூஸை வந்து வாழ்வியல் வேல்யூஸை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பொதுவாக இயற்கை பேரில் பற்றுள்ள வாழ்க்கை உண்டு. அப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸை நேச்சுரலாக பயன்படுத்துறதுக்கு உண்டான சில செட்டப் முயற்சி தான். நீங்கள் வந்து இதை ஒரு பெரிய கமிட்மெண்ட் எடுத்துக்க வேண்டாம், ஒரு முயற்சி பண்ணணும். because residents we are all ready to help you, it will happen. ஆமாம், அதனால் ஒரு நேச்சுரலாக ஒரு 2 ஏக்கர் அதுக்கு தனியாக இடம் வச்சுருக்கோம். அதில் நேச்சுரலாக வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் தட் வில் கம் டு ஸ்ரீவத்சம் ஆல்சோ. அதனால் நீங்கள் எங்களுக்கு இல்லையான்னு கேட்க வேண்டாம். நாங்களே போய் எடுத்துன்னு வந்துருவோம். ஸ்ரீவத்சம் 1 and 2 ஆர்
both are Both same. yeah. ஏன்னா it complements each other, it attracts each other. இங்கே உள்ளவா அங்கே போய் நிகழ்ச்சி பண்ணலாம், அங்கே இன்னும் you will be more busy. You will be more busy. We want that. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, மகாபெரிவா இங்கே வந்து இப்போ இந்த மன்றத்தில் இந்த இடத்துல வந்து உட்காந்து விஜயேந்திர பெரியவா வந்து பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டா. இது நிறைய ஆழ்வார்களாலும் நாயன்மாராலும் பாடப்பெற்ற புகழ்மிக்க பெரும் பூமி. நாம் வந்து சம்ஸ்கிருதம் பந்தரங்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் தமிழில் உள்ள தேவாரத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னான். அவர் சொன்ன வேலையில் இங்கே ஸ்ரீவத்சத்தில் நம்ம இப்போ தேவார முற்றோதல் 18,000 பாட்டையும் முற்றோதல் ஒரு நிகழ்ச்சி நடந்து இன்னும் ஒரு 2-3 எபிசோட்ஸ் தான் இருக்குது முடியறதுக்கு. 18,000 பாடலும் முற்றோதல் அது மாதிரி ஒரு ரெவல்யூஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் சொல்லலாம். இது எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகி பெரியவாளே அங்கே ஒரு காஞ்சி மடத்தை அங்கே ஸ்தாபிக்க சொன்னான். கௌஸ்துபத்தில் ஒரு அஃபிஷியல் காஞ்சி மட் இஸ் கோயிங் டு கம். எக்ஸலென்ட். கோசாலா, பாடசாலா, அதுக்கப்புறம் சப்போர்ட்டட் பை வேதசாலா, வேத பாடசாலா ஒன்று. ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். இன்னொன்று தேவை கருதி இன்னொரு ஃபெசிலிட்டி அங்கே. இது வந்து ஒரு 2.5 ஏக்கரில் அமைஞ்ச பகுதி ஸ்ரீவத்சம். அது 5.5 ஏக்கர். ஸோ 5.5 ஏக்கருங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஏரியா வாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகங்கிறதுனால இன்டர்னல் ஷட்டில் சர்வீசஸுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கம்மிங் அப். அண்ட் நிறைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கம்யூனிகேட்டிங் ஈச் அதர், கம்யூனிகேட்டிங் டு த மேனேஜ்மெண்ட், அதுக்காக இன்டர்காம் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் இங்கே இல்லாமல் அங்கே அடிஷ்னலாக வரக்கூடிய விஜயகுமார் 3 BHK அதே மாதிரி. இப்போ நீங்கள் போய் பார்த்துருக்கேன் கௌஸ்துபத்தில். இப்போ அங்கே இருக்கிற லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் த ஃப்ளோரிங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எங்களுக்கு? பிகாஸ் வி ஹவ் நாட் சீன் இட் yet. கஸ்தூபம் இஸ் மச் லார்ஜர். எஸ், ஐ நோ. காரிடார்ஸ் எடுத்தால் இங்கே உள்ள காரிடார் சைஸோட அங்கே டபுள் சைஸ் வருது. ஓகே. ஹவுசஸ்லாம் 128 ஃப்ளாட்ஸ் 3 BHK ஃப்ளாட்ஸ் வருது. ஓ, இட்ஸ் அ பிக் வேர்ல்ட் இன்சைட். 3 BHK ஃப்ளாட்ஸ்னு சொன்னாக்க ஆக்சுவலி காமன் செவரே பார்க்க முடியாது. தே ஆர் லைக் இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ். ஓ, தே ஆர் லைக் இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ். ஓகே. அந்த டிசைன் ஆஸ்பெக்ட் இட் செல்ஃப் இஸ் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஃபென்டாஸ்டிக். அந்த வாக்கிங் ஏரியா பற்றி எனக்கு சுற்றி காமிச்சா எங்கே வாக்கிங் போகிறோம், ஒரு ரவுண்டு போனால் நமக்கு 1 கிலோமீட்டர் வந்துடும். அப்போ we have to go there for walking and jogging. அங்கேயே பேட்மிண்டன் கோர்ட் வரப்போகுது. லாட் ஆஃப் அதர் ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கம்மிங் அப். A couple of halls are coming up. And construction wise latest technology is being used. அந்த காலத்தில் உட்காந்து தனியாக கலவை போட்டு இதில் தூக்கி எடுத்து போகிற மாதிரி இல்லாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இஸ் பீயிங் யூஸ். நான் பர்சனலாக மேலே ஏறி கான்க்ரீட் போட்டுட்டு இருக்கும்போதே போய் விட்னஸ் பண்ணிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு. அதே மாதிரி சேஃப்டி பார்ட் இஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் கேர். ஆல் த எம்ப்ளாயீஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் கேர். அண்ட் all rules and regulations are strictly being followed. Zero deviations. Zero deviations from the approved drawings. ஒரு சின்ன deviation கூட எங்கேயும் that is the speciality of SR Realtors. Yeah, what they say they make and they give. I'm very confident when the architect gives the stability certificate, அவர் வந்து 20 வருஷத்துக்கு இல்லை சாதாரணமாக 20 வருஷத்துக்கு கொடுக்கணும், எனக்கு கண்டிப்பாக இங்கே 50 வருஷத்துக்கு கொடுப்பாரு. I'm very confident about that. Yeah, they don't compromise on quality. That is the best thing about this thing. Our architect came to additional director's office. Before approval வந்து ஆர்கிடெக்ட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை வச்சுட்டு தான் அப்ரூவல் கொடுக்குறது வழக்கம். காலம் மென்ஷன் பண்ணாமல் இவங்க இன்னும் நான் கொடுக்குற ட்ராயிங்ஸ் படி தான் இவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு சர்டிஃபை பண்ணாலே அதை எடுத்துட்டுருவாங்க. பேஸ்ட் ஆன் அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய ஆர்கிடெக்ட் வந்து நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு ஒரே ஆர்கிடெக்ட் தான். அவர் எனக்கு அருமையாக ஒர்க் பண்ணி கொடுக்குறதுனால நானும் அவரை மாற்ற வேண்டிய தேவை எனக்கு ஏற்படலை. அவர் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறார். ஹீஸ் அ லீடிங் ஆர்கிடெக்ட். திருச்சி. ஹீஸ் ஃப்ரம் மாரிமுத்து. மிஸ்டர் மாரிமுத்து ஃப்ரம் திருச்சி. ஓகே. திருச்சி, சென்னை, பெங்களூர் அப்படின்னு அவர் நிறைய பண்ணுறாரு. திருச்சியில் உள்ள மேஜர் கட்டடங்களுக்கு அவர் தான் ஆர்கிடெக்ட்.
அவர் எஸ்ஆருக்கு தனி இடம் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுக்குற டிராயிங்கில் 1% நாங்கள் வந்து மாற்ற மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலம் வந்து 3 16 mm ராடு, 2 20 mm ராடு, கட்டு கம்பி 8 அடி போடணும், இத்தனை வரணும் அப்படின்னு அவர் போட்டார்னா அப்படியே இருக்கும். அதை நாங்கள் மாற்றவே மாட்டோம். அதே மாதிரி அவருடைய சூப்பர்விஷன் பண்ண பிறகு தான் ரூஃப் நாங்கள் போடுவோம். ஒவ்வொரு ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு அவர் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் கம்பி கட்டியிருக்கு, நீ காங்கிரீட் போடலான்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் போடுவோம். இது மாதிரி அந்த ஆர்கிடெக்டை மதித்து அவர் கொடுக்குறத அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால அவர் ஹி ஹஸ் பிகம் ஃபேன் ஆஃப் எஸ். அதனால் முதல் முறையாக, வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு எங்களோட பேங்கர்ஸுக்கு நேரடியாக வந்து எங்களை பற்றி அவர் சொன்னார். எங்கள் அப்ரூவல் அத்தாரிட்டிக்கு நேராக வந்து அவரே வந்து கொடுத்து தைரியமாக இவங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்கலாம் சார், இவங்க ப்ராப்பராக செய்வாங்க, இப்போ இவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நான் தான் வந்து ஆர்கிடெக்ட்டு, ப்ராப்பராக செய்வாங்க, சொன்ன நேரத்தில் முடிப்பாங்க, சொன்னதை செய்வாங்க. அதனால் நான் 100 வருஷம் இங்கே ஸ்டெபிலிட்டி, 100 வருஷம் இவர் கட்டுற கட்டடத்துக்கு 100 வருஷத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு 100 years ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காரு. எக்ஸலண்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ இத்தனை நாளாக நம்ம ப்ரெசண்ட்டை பற்றி பேசிட்டோம். இப்போ கௌஸ்துபத்தோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகிறது? சம்பத் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா, அண்ட் அர்பனைசேஷன் டுவர்ட்ஸ் வில்லேஜஸ் இது. ஸோ கேன் யூ எக்ஸ்பேண்ட் ஆன் தட் பாயிண்ட் ப்ளீஸ்? எப்படி இருக்கு? இப்போ அவர் சொன்னார் கொஞ்சம் ஏரியா இருக்குது, அதை எடுத்து நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி. என்ன ஆஸ் ரெசிடென்ட்ஸ் வாட் யூ பீப்புள் சஜஸ்ட், ஹவு வி கேன் ஹெல்ப் எஸ்ஆர் ரியால்டர்ஸ்? More than, let me rephrase that question. More than us helping them, I think they can help people live better lives. Okay, because முதல்லேருந்தே நம்ம சொல்கிற மாதிரி it's a lot of light and lot of air and lot of free space. So this leads to what like Ravi pointed out, senior citizens வந்து that's a very important component, because as they age, health is not only physical but it's also mental. But physical aspect நம்ம எடுத்தோம்னா, when you are looking at good air and fresh water and good walking spaces, safe walking spaces, more than anything else they need to be safe. இப்போ if you are in urban areas, if you want to walk somewhere, if you want to go and walk in a park, நீங்கள் நெசசரிலி நீங்கள் வந்து யாரையானு கூட அழைச்சின்னு போகணும். ஏன்னா அப்படி ஏதானும் by chance something happens to you, somebody should be there to take care of you. Okay, so parks are also very crowded. Okay, whereas in the mari projects la enna arde, people can walk safely. Okay, and there are always people to attend to you. So and the courage ungalku irundaduna, then why when you used to walk 5 minutes, now you're willing to walk 15 or 20 minutes. That adds a lot to health in the longer term, because as they say, walking is the most critical element as you age. You have to walk. And இப்போதான் last week வந்து the world's population has crossed 8 billion. Okay, India is expected to become, as of now they have not announced it, but India would be the most populous nation. So இந்த மாதிரி That's a big strength for us. One way of looking at it is strength, but the other question is, what do you do with old age people, or say not old age, senior citizens in urban centers? When they get too crowded, they find it difficult to live. But because we also have to look at it, senior citizens they have come through a process, they have adapted to various changes in their lives. அவங்க இருந்த காலம் வேற, when things were much more easy, much more relaxed, but now they have to adapt to a different lifestyle. But under reverse, when I talk about reverse urbanization, this is what will happen, because then now they feel comfortable going back in time, okay, with to a lifestyle to which they are to which they are comfortable with. Number one. Number two, என்னன்னா இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா, now the biggest need when we talk about population explosion, the biggest talk now is about sustainable living. Lifestyles have to be sustainable. You cannot continue with this type of exploitation of resources. So in the mari projects gives you a major opportunities to implement many of the sustainable ideas. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, for example, trying to grow your own food, okay, that you serve,
whether it be vegetables or whether it be grains, or add more nutritious elements like millets. 2023 is UN has announced as the year of the millets. Okay. So, it gives you an opportunity to include those type of, these elements in food which will help in the health of the senior citizens and also lead to sustainable lifestyles. This is very important. When you are shortening the distance, say between the farm to the table, you are reducing carbon footprint. You are reducing the carbon footprint, and that is very essential because today you are eating rice which comes from Punjab or Andhra. If it can be grown here and people can consume, to that extent you are reducing carbon footprint. So, there are possible things in these type of projects, not only for the, given the fact that infrastructure is developing in a very rapid pace, and 650,000 villages are going to be on an internet backbone. A fiber optic cable is running all over India. So, when people start moving to tier 2 and tier 3 towns and things like that, it gives opportunities not only for senior citizens but also for the younger generation to go back to certain aspects of sustainable living. That's my thought on these projects. Basically, I think this is how it will continue, because somewhere down the line we need to reverse our excesses. So That's you important. mean to say that it's going to be a bondage between the older generation and younger generation? No, it is not a question of bonds alone. It is a bonding between you and nature. That's It's one. a bonding between you and nature. You're going back in time to, because it is, see, one of the lucky things that has happened at least in our delta area is traditional practices have not been discontinued. That's one of the biggest advantages that we have. People have not blindly followed, modern development. Traditional practices still exist. You can still see a potter, you can still see a wheelwright, you can see bullocks, buffaloes everywhere. Buffaloes are not there, but cows, etc. You can see everywhere. People still follow those practices. That is one of the biggest advantages of the delta. And this gives us an option to, sort of bring up those traditions again. It is not only a question of spiritual tradition, because in India, spiritual tradition was tied to material traditions. It was always tied. It was not two independent entities. So, I think these type of projects help in that type of a, let's call it regeneration. Let's not call it reversal, but let's call it regeneration. That's my thought. Ravi, you have seen a lot of youngsters coming in Ipo. Work from home போட்டுட்டு நிறைய பேர் இங்கே வந்துடுறா இல்லையா பார்க்குறீங்க இல்லையா. ஸோ ஹவு டு யூ சி தட் ஆஸ்பெக்ட்? இப்போ நம்ம வயசானவா அவள்கிட்ட போய் இருக்கிறத விட இப்போ யங்ஸ்டர்ஸ் தே ப்ரிஃபர் டு கம் டு ஸ்டே இன் ஸ்ரீவத்சம். நிறையா பேர் தே ஃபீல் திஸ் இஸ் லைக் அ ரெசார்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி ஹாப்பி லைஃப் ஹியர். ஏன்னா இங்கேயும் நிறையா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? பிகாஸ் யூ ஹவ் சீன் இட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹியர். எஸ், see, the life in city is slightly different from life in a place like this. Basically, because your basic necessities are very well taken care of, like your food, timely activities, all those things are taken care of, and you feel safe in the hands of your grandparents or parents or whoever is there in this. And you are not disconnected from the world because of internet or cell phone or whatever is the thing. And your travel time is also reduced because your commutation time and other things are all reduced. And Srivathsam and Kaustubam are in such a place where all your basic and sometimes even more than basic necessities are taken care of. You can get everything. There is nothing which is not available. And another important aspect is you can cultivate your passion. If you have some idea of some activity, like you can be interested in music, you can be interested in table tennis, you can be interested in photography like us. So you can practice this, because in practicing this passion in a city you require a lot of efforts, because the opportunities are very less.
half the time goes in commuting, half the time goes in meeting relatives, this, that. All those things consume time, so you don't have much of time for your passion. Even though we call it passion, it remains a dream only. So when you are here, you have the infrastructure because your basic things are taken care of, number one. Number two, Srivathsam management and Kaustubam management, they produce or they provide the support, they provide the infrastructure. Table tennis table is available, carom board is available, chess is available, this shuttlecock badminton is available. So the infrastructure is available, and more than everything, there is an opportunity given to everybody. See, they organize frequent sports festivals, sports events, then your music festivals, where you can exhibit your talent. You can sing without any fear. Nobody will throw tomatoes stones and stones on you. Yeah. Without fear of getting the rotten tomatoes and rotten eggs. No problem. You can buy for this. So without that fear, Yes. they have an opportunity to exhibit their talent, and slowly they improve also over a period of time. And if somebody at this young age is inclined spiritually, there is plenty of opportunity for singing bhajans, for singing your spiritual songs, this, that, involve yourself in various activities. And as Swaminathan pointed out, the outside environment is very scenic. You have a lot of scenery. Even now, where we are talking Especially in November, the Kaveri river flowing in especially its Kaveri full. river, and even in November when we are talking, you will find a huge amount of mist at 6 o'clock in the morning, and it is a very pleasant sight for anybody to do. They can go for physical exercises, running, jogging, anything can be done. The roads are peaceful, the colony is peaceful, everything is there. So you can drive your passion, you can achieve something, make not only your old age meaningful, but also your young age more meaningful. Yes, good. Yes. Now I switch over to Mr. Swaminathan. Yeah. You have been traveling a lot and you are interested in photography, so you have done winter photography, spring photography abroad. Do you see any such things here in village? You need not go abroad now. Yes, certainly. One of my interests as a passions is rural photography, people of rural areas. அது நிஜமாவே இட்ஸ் a big genre in photography. All over India, ஒவ்வொரு ஊர்லேயும் வில்லேஜ், ரூரல்லாம் வில்லேஜ் சைடு, the way they are living, the way they commute, the way they live commonly, the way they dress, they move around. You mean to say it's more colorful in India? Yes, it's different, it's colorful, it's a different flavor. ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு இப்போ எல்லாரும் அர்பனைசேஷன் சிட்டிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அது மறந்தாச்சு கம்ப்ளீட்டாக. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன். Many of this are set up in cities. ஆமாம். It's not natural. It's not natural. It's a setup. Yes. So they will call a potter and then ask him to do and then take. Correct. இங்க ஒரு கோலம் போடுறது கூட அழகா கார்த்தால நீங்க போய் கேப்சர் பண்றீங்க, which is so realistic. Yeah. Natural sceneries you can get. ஆமா, நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்ல எடுக்கிறதுங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா சொல்றாரு. மார்கழி மாசம் இங்க ஒரு கோல போட்டி வச்சிடலாம். இல்ல வெச்சிட்டோம். கோல போட்டி டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆமா. அதுவும் பண்ணலாம், பட் இங்கே இருக்கு. ரைட், தேங்க் யூ. இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன சொல்ல விரும்பினேன்னா, இந்த நம்ம அன்டிவைடட் நான் வந்து என்னோட வில்லேஜில் பார்த்தது கண்கூட இந்த லாஸ்ட்டு 60 இயர்ஸில் கோனேரி ராஜபுரம் வில்லேஜில் அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தாங்க. 3 ஜெனரேஷன் இருந்தாங்க. தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க புள்ள மிடில் ஏஜில் இருப்பாங்க, பேர குழந்தைகள் இருக்கும். ஸோ இப்போ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாத்தா பாட்டிலாம் மேலே போயிட்டாங்க. The younger generation படிச்சுட்டு வெளியில் போயிடுது. It was not happening until about 50-60 years ago. So entire unit was undivided. They looked after the whole thing. So Tata Party was happy, safe. குழந்தைகள் was happy, safe. In between the people, they were maintaining both. இப்போது மேலே இருக்கிறவங்க தாத்தா பாட்டி போயாச்சு, கீழே இருக்கிறவங்க படிக்கிறேன்னு வெளியில் போயிட்டாங்க. ஸோ the middle group of people, our age group, they are left alone. ஸோ இந்த பசங்க எல்லோரும், நம்மளோட பசங்க எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, வெளி சிட்டிக்கு போயிட்டாங்க.
ஸோ இப்போ வந்து நம்மளால் போய் ஒரு இடத்துல அவங்களோட இருக்கிறதோ அது பிக் கொஸ்டின். ஏன்னா நமக்கு ஸ்பேஸ்ன்னு ஒன்று வேணும். ஸ்பேஸ்னால் ஐ எம் நாட் சேயிங் ஃபிசிக்கல் ஸ்பேஸ், மென்டல் ஸ்பேஸ். வி நீட் அவர் ஓன் ஸ்பேஸ். நம்மளோட பேஷனோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இவங்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லை முன்னாடி. எப்படி இவங்களோட மீட் பண்ணி நம்மலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், எப்படி தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் யூ நீட். அதெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாசிபிலிட்டி. அது ஒரு பெரிய ஹெல்த் ஆஸ்பெக்டில் பீப்புள் பிகம் டு கீப் அப் த ஹெல்த், குட் ஹெல்த் இன் த ஓல்ட் ஏஜ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போல்லாம் நம்ம வெளில போனால் கூட எப்படா ஸ்ரீவத்சத்துக்கு திரும்பி வருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போங்கிற மாதிரி ஆயிடுத்து. நிறைய பேர் அதான் சொல்லியிருக்கா. அண்ட் விஜயகுமார், யூ ஹவ் பீன் ட்ராவலிங் அப்ராட் ஈவன் நவ் குவைட் ஆஃபன். ஸோ ஹவு இஸ் த ரீச் ஆஃப் ஸ்ரீவத்சம் அண்ட் SR ரியால்டர்ஸ் அப்ராட்? எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு? வாட் இஸ் நம்ம எங்கேயுமே மார்க்கெட்டிங்கே போக வேண்டாம். குட், தட்ஸ் ட்ரூ. யா, wherever we go people talk about Srivathsam and most of the people have seen YouTube. Hey, நான் ஒன்ன பார்த்த நீ அந்த ப்ரோக்ராம்ல இருந்த. we have become popular now. இன்னும் ஆட்டோகிராஃப் தான் கேட்கல. ஆமா ஆமா, திருவிடமுதூரில் உனக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கு, ஏன் இங்கே வந்து தங்கியிருக்க? சிம்பிள் ஆன்சர், குட் வாட்டர், குட் ஏர், குட் ஃபுட் ஒன் சைட். வீட்டில் சமையல் பண்ண வேண்டாம், பாத்திரம் தேய்க்க வேண்டாம், காய் போய் வாங்கிட்டு வர வேண்டாம். அதே மாதிரி யூ கெட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி கோ அண்ட் மீட் லாட் ஆஃப் பீப்புள். அந்த டைம் மணி அடித்தா சாப்பாடுங்கிறாலே அது மாதிரி அந்தந்த வேலைக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட டைமிங் மிஸ் ஆனது கிடையாது. சாப்பாடு கரெக்டான டயத்துக்கு வந்துடும். டெலிஷியஸ் ஃபுட், ஆல்வேஸ் டெலிஷியஸ் ஃபுட். அதுவும் அந்த கோவிட் பீரியடில் பிரமாதமாக ஹேண்டில் பண்ண. அது எப்போ பாரு விருந்து வேற, டெய்லி பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். நைஸ், பீப்புள் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி ஹியர். குட். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கும்போது நம்ம 3000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை வச்சுட்டு பெருக்கி தொடச்சிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு எதுக்காக கஷ்டப்படணும்? ஸோ மை ஒய்ஃப் இஸ் வெரி ஹாப்பி ஹியர், மை மதர் இன் லா இஸ் ஹியர் வித் மீ. ஸோ வி ஆர் குவைட் ஹாப்பி. இல்லை, எப்படி ரீச் அப்ராட் எல்லாமும் பீப்புள் டாக் அபவுட் இட் இல்லையா? அப்ராட் போனாலும் எவ்ரி ஒன் டாக்ஸ் அபவுட் ஸ்ரீவத்சம். கரெக்ட். இப்போ பீப்புள் நோ அபவுட் ஸ்ரீவத்சம். நம்ம வந்து எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டால், இப்போ நேற்று கூட நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறச்சே ஐ டோல்ட் தெம் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கும்பகோணம் இன் கல்யாணபுரம் ஸ்ரீவத்சம்னு உடனே இமீடியட்லி தே ரெகக்னைஸ், நீ ஸ்ரீவத்சத்துலேருந்து வரேன் அப்படின்னு தே ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ் அபவுட் இட். ஐ வாஸ் சோ ப்ரவுட் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீவத்சம்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்லி தே நோ வேர் இஸ் ஸ்ரீவத்சம். அபார்ட்மெண்ட் ஸ்ரீவத்சம் கல்யாணபுரம் அபார்ட். இப்போ வந்து கல்யாணபுரம்னால என்ன சார் அந்த அபார்ட்மெண்ட்டா அப்படின்னே கும்போணத்துல கேட்குறா. அந்த அளவுக்கு இது ஃபேமஸ் ஆயாச்சு. அதே மாதிரி கஸ்தூபம் வர பிளேஸ் மத்தியார்ஜுனம், திரு இடை மருதூர். ஸோ இட்ஸ் அகைன் எ டிவைன் பிளேஸ். திரு இடை மருதூர்ங்கிறதுக்கு காரணமே வந்து அது சென்ட்ரலில் இருக்கிறதுனால தான் மத்தியார்ஜுனம்ங்கிற பேர் அதுக்கு. அவ்வளோ அருமையான பிளேஸ். கோயில் வாசல்லேருந்து நமக்கு 600 மீட்டரில் வந்து வீடு. தினம் கிளம்புற அங்கேருந்து வாக்கிங் மாதிரியே வந்துட்டு சுவாமியெல்லாம் பார்த்துட்டு பெரிய பிரகாரம் சுற்றிட்டு போனாலும் உங்களுக்கு 2 கிலோமீட்டர் பிரமாதமாக ஆகிடும். We have everything, divine aspect, social aspect, economical aspect, எல்லாத்துலேயுமே ஸ்ரீவத்சம் is gaining good. Yeah, that's true. So anybody wants to add anything? பேசினா இப்போ நேரம் போகிறதே தெரில, நிறைய பேசிகிட்டே போகலாம் நம்ம இதில். நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கலான் இருக்கேன். எஸ் ப்ளீஸ். அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவா, பாடின வாயும் ஆடின காலம் நிற்காது அப்படின்னு. உங்கள் கேஸில் எப்படி? இப்போ பர்சனல் இன்டர்வியூ ஆகிடும் போல இருக்கு இது. இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நிறைய சண்முகானந்த காலெல்லாம் கலக்கிட்டு வந்தால் நீங்கள் இல்லை. சி ஆஸ் அ பர்சன், ஆமாம், நான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆனேன், எல்லாம் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்து இங்கே இருக்கிறவாளை பார்த்த உடனே எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. நிச்சயமாக இந்த ஸ்ரீவத்சத்துக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியும், நம்மளால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மோட்டிவேட்டிங் பீப்புள். பாடுறவா பாடுங்கோ, ஆடுறவா ஆடுங்கோ, ட்ராமா போடலான்னா யூ ஓன்ட் பிலீவ் த ரெஸ்பான்ஸ். இப்போ டெய்லி எங்கள் டைரி எல்லாம் ஃபுல். நாளைக்கு ப்ரோக்ராம், இந்த வீக்குவே எங்களுக்கு வந்து 5 நாள் 5 ப்ரோக்ராம் இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் பசங்கள்லாம் பேசணுன்னா கூட அப்பாயின்மெண்ட் கேட்குற லெவலுக்கு ஆகிட்டோம். ரொம்ப ஒரு காரணமாக தான் அந்த கேள்வி கேட்டேன். நாட் ஓன்லி என்கேஜிங் ஹெர் செல்ஃப், ஷீ என்கேஜஸ் அதர்ஸ் டு என்ரிச் தேர் பேஷன். இப்போ இங்கே வந்து ஆஃப்டர் வசந்தி மேடம் கம்ஸ் டு ஸ்ரீவத்சம் ஃபேமிலியில் அவங்க ஜாயின் பண்ண பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷனே நடந்துருத்தோம் அப்படின்னு சொல்லலாம்.
Srivathsam Stage Creations, Srivathsam Swaralaya, Srivathsam Nrithalaya, Srivathsam Bhakta Mandali, Srivathsam Bhajan Mandali அப்படின்னா 5 நாளையிலேருந்து கவியரங்கமும் வருது. கவியரங்கம் ஆர்கனைசேஷன்ஸ் பட்டிமன்றம் இப்படி எல்லா நிகழ்ச்சிகளும். ஸோ அது அடுத்து உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு டாக்டர் டிவிகே ஒரு நிமிஷம் அவரை கொடுங்க. அந்த டாக்டர் இது எதனால நான் ஒரு வார்த்தை சொல்றேன். see இங்க ஸ்ரீவத்சத்துல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா people coming from all walk of life are all experts in their fields. அது அது பை காட்ஸ் கிரேஸா காட் பிளெஸ்ஸிங்கா இன் டிஸ்கைஸ் அதை எனக்கு சொல்ல தெரில. பட் இங்கே வரவா எல்லாருமே வெரி டேலண்டட் பீப்புள் அண்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஹைலி குவாலிஃபைடு. என்னமோ சாப்பிட்டுட்டு ரூமில் உட்கார்ற மாதிரி இங்கே யாருமே இல்லை. ஒரு பாட்டுன்னா ஒரு 50 பேர் பாட வர, டான்ஸுனா ஒரு 15-20 பேர் நாங்கள் ஆடுவோன்னு வர, நன்னாவும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். சார் இங்கே ஒரு வருஷம் இருக்குமா நாடகம், ஃபஸ்ட்டு நாடகம் போட்டு? ஆமாம், 1 year இருக்குமா. இந்த முதல் நாடகம் இட் ரீச்ட் 60,000 people. Right, left and right corners of the world. Almost more than 60,000 views, which cannot be even imagined by a professional stage creations. அந்த அளவுக்கு அதில் நேச்சுரலாக இருந்தது. அது எவ்வளோ அப்பயே நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. சமீபத்தில் நான் பேரெலாம் குறிப்பிட விரும்பல, சமீபத்தில் ஒரு சின்னோண்டு ஒரு ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கில் ஒரு 4 வரி டயலாக்கு, இந்த 4 வரி டயலாக்கு ப்ராம்ப்டிங் இருந்தும் 40 டேக் வாங்கி கடைசி வரைக்கும் சொல்லி முடிக்கலை. அப்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்டை திருப்பி அதை எக்ஸிபிட் பண்ணுறது இங்கே இங்கே இந்த ஸ்டேஜ் கிரியேஷன்ஸில் ஸ்டேஜுக்குள்ளே இது மாதிரி மைக்கை பிடிச்சின்னு வேறு பேசணும். மைக்கை பிடிச்சிட்டு அவாவா டைலாக்கு வித் எக்ஸ்பிரஷன்ஸோடு அவ்வளோ அழகாக அது ஒரு அருமையான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது. நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. அது மாதிரி டாக்டர் டிவிகே பார்த்திங்கன்னா இஸ் அ கிளாஸ் அகடமிஷியன். அதில் என்ன அகடமிஷியன் என்ன கிளாஸ் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டால், அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி ஒரு பிஹெச்டி டிகிரி முடிக்கிறதுக்கே மூச்சு வாங்கிறது. மனுஷன் 6 பிஹெச்டி முடிச்சிட்டார், 30 மாஸ்டர் டிகிரிஸ் முடிச்சிட்டார், எக்கச்சக்கமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல பெரிய கம்பெனிஸில் டாப் பொசிஷன்ஸில் இருந்திருக்கார். சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்நேஷ்னல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ஸில் இந்தியன் பிரசிடென்ட் அவார்டு, இங்கிலாந்து பிரசிடென்ட் அவார்டுன்னு அப்படி அக்ராஸ் நேஷன்ஸ் ஃப்ரம் த டாப் பீப்புள் ஹி ரிசீவ்ட் அவார்ட்ஸ். அவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத அவர் வாயில கேட்போம். சீதாராமன் சார் பாட்டு பாடிட்டு இருக்கார். எத்தனை பேரை பாட வச்சிருக்கேன். இல்லை, இங்கே ஸ்ரீவத்சம் ஸ்மியூல் சிங்கர்ஸ்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஸ்மியூல் இட் ஸ்டார்டட் 26 years பேக் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இட்ஸ் அ நியூ கான்செப்ட் ஃபார் மெனி ஆஃப் த பீப்புள். இங்கே நிறைய கிளாசிக்கல் சிங்கர்ஸ் இருக்கா. ஸோ ஐ தாட் ஒய் டோன்ட் வி என்கேஜ் தெம் ஆல் ஆன் சினி சாங்ஸ் ஆல்சோ. ஏன்னா கிளாசிக்கல் சிங்கர்ஸ் எல்லாருமே சினி சாங்ஸ் ஈஸியாக பாட முடியும்னு சொல்லிட்டு ஸ்மியூல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ 29 பேர் இங்கே ஸ்மியூல் சிங்கர்ஸ் இருக்கா. அண்ட் ஆல் ஆஃப் தெம் சிங் வெரி வெல், பெட்டர் தேன் மெனி ஆஃப் தி ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ். இதில் இப்போது கூடிய சீக்கிரம் கின்னஸ் ரெக்கார்டில் வரப்போகிறது சீதாராமன் சார். ஸ்மியூல் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பத்தில் அவர் கம்பல் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் ப்ரோக்ராம் வருது பாடணும்னு சொல்லி. பட் அவர் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கே இன்ட்ரெஸ்ட் now he has crossed 1200 songs already within 3 months time. 3 to 4 months timeல 1200 songs. Very soon he is going to be, இப்போ he is singing much better than lot of other good singers, professional singers. So lots of amazing talents are there in Srivathsam அடியனுக்கு வழங்கிய கொடை. ஆமா, அதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் ஏபிள் டு யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தே போல்ட்லி கம் ஃபார்வர்ட் டு எக்ஸிபிட் த டேலண்ட்ஸ். இத்தனை நாளாக பண்ண முடியாதுன்னு ஒரு பயத்தில் இருந்ததெல்லாம் இப்போ பயம் போய் நம்ம மனுஷா, நம்ம ஆடியன்ஸ் தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக வர. ஸோ ஐ திங்க் ஆரம்பிச்ச பட்டிமன்றம் எப்படி இருந்தது, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது,
ஒரு சோதனை முயற்சியாக தான் ஆரம்பிச்சிங்க? ஆமாம், எல்லாமே சோதனையாக தான் ஆரம்பித்தேன். ஆனால் அது வந்து பயங்கர வெற்றிகரமாக போயிடுது. எல்லாமே சாதனையாக, சோதனையெல்லாம் சாதனையாக. நாளைக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய கவியரங்கம் சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முதல்ல கவியரங்கம் பண்ணுறோம். ஆக்சுவலாக கவியரங்கத்தில் வந்து நான் ஏதோ போடுறமே பரவாயில்லையா, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஒரு 4 பேர் வருவாளான்னு பார்த்தேன். நாளைக்கு 16 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அதில். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீவத்சம் இஸ் ஃபுல் ஆஃப் டேலண்ட்ஸ். ஆனால் கௌஸ்துபமும் இதே மாதிரி வரணும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரே பண்ணுறோம். சும்மா விட மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் ஸ்ரீவத்சத்தோட பில்லர்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ வி வில் கோ டு கௌஸ்துபம், வில் என்கேஜ் பீப்புள். ஸ்ரீவத்சத்தோட பில்லர் இல்ல, எல்லாருமே சொல்றேன். நாங்க 5 பேர் மாத்திரம் இல்ல, வெளியில நிறைய பேர் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. வெளியில பாக்குறவாலாம் என்கிட்ட சொல்றா, உங்களுக்கு என்ன சார் உங்க கஸ்டமர்ஸே எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம கஸ்டமர்ஸே இருக்காங்க. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸே நமக்கு இட்ஸ் a very big marketing இது ஸ்ட்ரெngth. சமீபத்துல இட் ஹேப்பன்ஸ், நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் திருவாரூர்ல. நானும் ஒய்ஃபும் பின்னாடி ரோல உட்காந்துருந்தோம். முன்னாடி 2 பேர், அவளை நான் பார்க்கல. ஒன் ஃப்ரம் ஸ்ரீவத்சம், இன்னொருத்தர் வந்திருக்கிறவர் அவருக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு. 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன். நான் இந்த மாதிரி டிவியில் நிறைய இதெல்லாம் பார்க்குறேன். இங்கே கும்பகோணம் பக்கத்தில் கல்யாணபுரம்னு அதில் ஸ்ரீவத்சம்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்காமே, அதில் எப்படியாவது ஒரு இடம் வாங்கி கொடுத்துருப்பா, நீ தான் அவருக்கு தெரிஞ்சவர், வாங்கி கொடுத்துரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நீ, நான் சொன்னால் அவர் கேட்பார், நான் உனக்கு பண்ணித்தரேன், அருமையான இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அப்படியே அதை கேட்டுட்டு நான் அப்படியே நகர்ந்து வந்துட்டேன், மனசுல சந்தோஷமா வந்தேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் பிகாஸ் ஆஃப் யூ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் எவிடென்ட் யுவர் ஹாப்பினஸ் இஸ் அவர் ரிவார்ட். இல்லை, அது ஏன் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட் வில் நாட் கிவ் யூ தட் ஃப்ரீடம். ரெசிடென்ஸ் கையில் கண்ட்ரோல் போயிடும்னு. பட் எஸ்ஆர் ரியால்டர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன் தட் ஆஸ்பெக்ட். அவள் வந்து எல்லாமே என்ன வேணால் பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? தட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரெங்த் ஃபார் us. பார்ட் ஆஃப் அவர் ட்ரீம் இஸ் டு நர்ச்சரிங் அவர் கல்ச்சர் பேக். அது நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு கரும்பு திங்க கூலி கொடுக்குற மாதிரி. யாராவது கரும்பு திங்க கூலி வேண்டாம்னு சொல்லுவாளா என்ன? நீங்கள் கரும்பு கொடுத்துட்டே இருக்கால், கூலியும் கொடுக்குறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதானே. So we wish Kaustubam also gets a lot of experts like this, and it will also be highly competitive for us. So we want competition. Yeah, we will come there to do it. No, I would like to make one last statement. ஸ்ரீவத்சம் வாங்கிறதுக்கு இனிஷியலி சில பேர் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சேல்லையாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுன்னு வராங்க. அது மாதிரி கஸ்தூபத்துக்கு ஆகிடக்கூடாது. யார் யாருக்கு இது மாதிரி வரணும்னு ஆசை இருக்கோ இமிடியேட்டாக அவங்க கான்டாக்ட் பண்ணால் தான் கிடைக்கும். ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி செல்லிங் வெரி ஃபாஸ்ட். தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். இட்ஸ் ஆல்ரெடி செல்லிங் வெரி ஃபாஸ்ட். And it's coming up also very fast. Almost 2 floors முடிஞ்சிட்டா, 3 floors completed. My God, it's coming up very fast. And மிஸ் பண்ணா அப்புறம் செகண்ட் செல்லிங் வாங்க முடியாதுங்க. அதுதான் போனா வராது. Though there are plenty of opportunities and scopes to develop more and more senior living community, SR decides to stop senior living community project with Kaustubam. Is it? Yes, because to running it effectively we need to be controlled. அதனால இதையும் அதையும் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற இந்த ஹாப்பினஸுக்கு குறை வராமல் பார்த்துக்கணும். அப்படின்னா டெவலப் பண்ணிட்டே போகிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதுனால. பட் we will continue in the business but not senior living communities anymore. ஆமாம், மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த நடக்கிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இதுவே வந்து பையர்ஸ்க்கு மிகப்பெரிய பாயிண்ட். ஏன்னா இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்னே இல்லையே. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இட்ஸ் கோயிங் டு பி யுவர் பிரெயின் சைல்டு அண்ட் யுவர் ஓன் சைல்டுங்கிற மாதிரி ஆயிடுது. எஸ், சத்தியமான உண்மையும் கூட. You are becoming tired. Old and tired, I think. இல்ல, உங்களோட சேர்ந்து நானும் அதெல்லாம் அனுபவிக்கணும்ல. திரும்ப வேலை செஞ்சுட்டே இருந்தா எப்போ அனுபவிக்கிறது? உங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, செஸ் விளையாடுறது. No flat ends. We also should live, இல்லையா? It's good, nice. Live like you. You are all inspirations to us how to lead a fantastic life after retirement. Definitely. So we wish best of luck for all the buyers and for SR Realtors. In the meeting it was very much evident that
SR is blessed like anything. என்ன? Anybody wants to say anything? Thank you. Okay. Thanks for Thank all. you, thank you, thank you. Thank you. Thanks is Bye. not a word to express our inner feeling, but unfortunately. No thanks among us, Yeah. because we are all one Thank family. you. Thank you. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஸ்ரீவத்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம்.